சார் இது வரைக்கும் வந்து எல்லா பில்லையும் இன்க்ளூடிங் மணி பில்லும்பாங்க எல்லாமே ஆர்.என். ரவி கவர்னர் பாஸ் பண்ணிட்டாங்க. அதை தவிர இந்த 10 பில்லும் என்னன்னால் துணைவேந்தர்களை நியமிக்கிறது. அந்த பில்லை மட்டும் அவர் ஹோல்ட் பண்ணி அந்த பில்லை எதுக்காக அப்படின்னால் இது கவர்னர்கிட்ட போகிறது, அவர் பார்க்குறார். இதை நீ எங்கிட்ட இருக்க அதிகாரத்தை நீங்கள் பறிச்சுக்கிறீங்க, பறிச்சுட்டு அதுக்கு நானே அப்ரூவல் கொடுக்கறதா என்ன இது நியாயமான ஒரு இதுதான். ஆர்டிக்கல் 200 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறதுனால், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்னர் அந்த பில்லை பார்த்து குறித்த நேரத்திற்குள் ரீசனபிள் டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவர் அதை பாஸ் பண்ணிடணும். இல்லையா நாங்கள் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிருக்கோம். இவர் என்ன கவர்னர் புதுசாக திருத்தங்களை சொல்கிறாரு. திருத்தங்கள் பண்ணுவதற்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை. நாங்கள் முதல் தடவை எப்படி பில் அனுப்பிச்சோமோ அதே தான் அப்படின்னு மறுபடியும் அசம்பிளியில் பாஸ் பண்ணி மறுபடியும் 2வது டைம் கவர்னருக்கு வந்ததுனால் ஆர்டிக்கல் 200 என்ன சொல்கிறதுனால் உடனே தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. ஸோ நீதியை நிலைநாட்டும் அப்படின்னால் இந்த ஆர்டிக்கல் 142 அது பிரகாரம் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்த முழு அதிகாரத்தை நேற்று யூஸ் பண்ணி மாநில முதல்வரை நீங்கள் இனிமேல் நியமித்துக்கலாம். இனிமேல் வேந்தர் சான்சலர் வந்து கவர்னர் கிடையாது, இனிமேல் சிஎம் தான். இது அந்த 10 பில்லுலையும் சிஎம் தான் சான்சலர்னு ஒரு இது கிடையாது சார். கவர்னர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னால் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு அப்போ அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, பிரச்சனை அப்பயே இல்லை. ஆனால் ஜனாதிபதிக்கு ஒரு பில்லு போயிடுச்சுனால் இந்த பில்லே இப்போ 10 பில்லும் முதல் தடவை ஜனாதிபதிக்கு போயிருந்தால் இவங்க ஆர்டிக்கல் 142 சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணுவாங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் திமுக வந்து கொண்டாடினாங்க. சட்டசபையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து வரலாற்று மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்லாம் பேசுகிறாங்களா? அது முழு விவரம் என்ன சார்? ஆளுநருக்கு எதிராகலாம் இந்த தீர்ப்பு இல்லை சார். ஆளுநர் இவங்க இது வந்து குறிப்பாக இதில் சொல்லணும் அப்படின்னால் என்ன இந்த கேஸ் அப்படின்னால் ஒரு 10 பில்லு, அந்த 10 பில்லுமே யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது. யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலரை துணைவேந்தர்களை நியமிக்கிறத பற்றி இந்த 10 பில்லு. இந்த 10 பில்லு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஃபிஷரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அனிமல்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ரி அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பல்கலைக்கழகங்கள், இந்த எல்லா எனி பல்கலைக்கழகம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா துணைவேந்தர்னு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த துணைவேந்தர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா கன்வென்ஷன், அதாவது நடைமுறையில் இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் யாரோ அந்த கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சான்சலர், வேந்தர் அவர் தான். அந்த கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தரை அவங்க தான் நியமிப்பாங்க. இதுதான் காலமாக தொன்று இந்தியாவில் இருக்கிறது. இதே தான் அந்த வேந்தர்களை நியமிக்கும் பொழுது கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்படினாலும் ஒரு பேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு 3-4 பேர் 5 பேர். அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஜிசின்னு இருக்குது சார், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் என்டையர் இந்தியாவில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டி அது எல்லாத்துக்கும் ஓவராலாக அவங்க தான் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க தான் அவங்களுடைய காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர், இவங்க யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கணும் என்ன எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இந்த துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், என்ன படிச்சிருக்கலாம், என்ன அவங்க பேக்ரவுண்ட் என்ன எப்படின்னு அவங்க அதை பேஸ் பண்ணி தான் கவர்னர் ஒரு பேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த பேனல் வந்து 3-4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி கவர்னர் கொடுப்பாங்க. கவர்னரும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி இந்த துணைவேந்தர்களை நியமிப்பாங்க. இதுதான் நடைமுறை.
ஆனா இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து துணைவேந்தரே இனிமே முதலமைச்சர் தான் அப்படின்லாம் வந்து ஆ அது இந்த பில்லில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சார், இது வரைக்கும் வந்து எல்லா பில்லையும் இன்க்ளூடிங் மணி பில்லும்பாங்க எல்லாமே ஆர்.என். ரவி கவர்னர் பாஸ் பண்ணிட்டாருங்க. எக்ஸப்ட் ஒரு 4-5 பில்லு இருக்குது. அதை தவிர இந்த 10 பில், இந்த 10 பில்லும் என்னன்னால் துணைவேந்தர்களை நியமிக்கிறது. அந்த பில்லை மட்டும் அவர் ஹோல்ட் பண்ணி அந்த பில்லை மட்டும் எதுக்காக அப்படின்னால் உங்ககிட்டேருந்து பவரை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் இனிமேல் நியமித்துக்கிறோம் துணைவேந்தர்களை அப்படின்னு இவங்க பில்லு. இது துணைவேந்தர்களை இனிமேல் தமிழக அரசாங்கம் முதல் மந்திரி அவர்கள் நியமிப்பார்கள். இது கவர்னர்கிட்ட போகிறது, அவர் பார்க்குறார். இதை நீ எங்கிட்ட இருக்க அதிகாரத்தை நீங்கள் பறிச்சுக்கிறீங்க, பறிச்சுட்டு அதுக்கு நானே அப்ரூவல் கொடுக்கறதா என்ன இது? இது நியாயமான ஒரு இதுதான். அதனால் அவர் பெண்டிங் வச்சுருந்தார். ரொம்ப நாளைக்கு இதை அப்ரூவ் பண்ணலை இந்த 10 பில்லையும். உடனே அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க, பில்லு திருப்பி அனுப்பிச்சிட்டார். இங்கே தான் ஒரு தவறு நடக்கிறது. ரொம்ப நாள் வைத்திருந்து இவர் திருப்பி அனுப்புகிறார். நீங்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்னு வச்சுங்க, ஆர்டிக்கல் 200 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறதுனால், ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, இவங்க வந்து கவர்னருக்கு ஆர்.என். ரவிக்கு பில்லெல்லாம் சட்டசபையில் ஏற்றி முடித்து அந்த பில்லெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னால் கவர்னர் அந்த பில்லை பார்த்து குறித்த நேரத்திற்குள் ரீசனபிள் டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவர் அதை பாஸ் பண்ணிடணும். ஏன்னா அசம்பிளியில் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, மந்திரி சபை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆர் நீங்கள் பாஸ் பண்ணலைன்னால் ஃபஸ்ட் டைம் வருது உங்கள்கிட்ட, எதனால் பாஸ் பண்ணல, என்ன சேஞ்சஸ் வேணும் நீங்கள் சொல்லலாம். நான் கவர்னர் இதெல்லாம் படித்து பார்த்தேன், இந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு சரியாக இல்லை, இதெல்லாம் இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடலாம். திருப்பி அனுப்பிச்ச உடனே மறுபடியும் அரசாங்கம் அசம்பிளியில் மந்திரி சபையில் டிஸ்கஸ் பண்ணி கவர்னர் என்னென்ன திருத்தங்கள் சொன்னாரோ அந்த திருத்தங்கள் எல்லாம் இவங்க பண்ணி முடித்து கவர்னருக்கு அனுப்பலாம். செகண்ட் டைம் கவர்னர் பாஸ் பண்ணுவார். ஆர் அரசாங்கம் மந்திரி சபை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இல்லையே நாங்கள் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிருக்கோம், இவர் என்ன கவர்னர் புதுசாக திருத்தங்களை சொல்கிறாரு, திருத்தங்கள் பண்ணுவதற்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை, நாங்கள் முதல் தடவை எப்படி பில்லு அனுப்பிச்சோமோ அதே தான் அப்படின்னு மறுபடியும் அசம்பிளியில் பாஸ் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது டைம் கவர்னருக்கு வந்ததுனால் ஆர்டிக்கல் 200 என்ன சொல்கிறதுனால் கவர்னருக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் சம்மதிச்சு தான் தீரணும். இது ஆர்டிக்கல் 200 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நிறுத்தி வைக்கலாம். நிறுத்தி வைக்கிறதுக்கும் ஆர்டிக்கல் 200 எவ்வளோ நாள் நிறுத்தி வைக்கலாம், 1 மாதம் 2 மாதம் 10 மாதம் சொல்லலை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இல்லை ஆர்டிக்கல் 200 எவ்வளோ நாளைக்கு நிறுத்தி வைக்கணும்னு சொல்லவில்லை, அதே நாள் இவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. அதை தான் இப்போ என்ன பண்ணாங்க, இது பெண்டிங்கில் நிற்கிறது சார், இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருக்குது, 10 பில் அப்படியே கடப்பில் போட்ட மாதிரி இருக்குது. உடனே செகண்ட் டைம் இவங்க பில்லு பாஸ் பண்ணாங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் தமிழ்நாடு அரசாங்கம். இது கவர்னர்கிட்ட வந்துடுது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் டைம் பாஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் அப்ரூவ் பண்ணி ஆகணும். கவர்னர் என்ன பண்ணார், 10 பில்லையும் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். இங்கே தான் தவறு நடக்கிறது. ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வரும்பொழுதே நீங்கள் பார்த்து அங்கே அனுப்பிச்சி விட்ருக்கலாம், ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருந்தால் ஒன்றுமே இல்லை, இதில் இஷ்யூவே இல்லை. தென் ஜனாதிபதிக்கிட்ட தான் இவங்க போயிருக்கணும். இவங்க பெண்டிங் வச்சுட்டு செகண்ட் டைம் இவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி செகண்ட் டைம் மறுபடியும் அரசாங்கம் பாஸ் பண்ண உடனே இவர் என்ன பண்ணாங்க, பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். இது பிரசிடெண்ட்டுக்கு போய் அங்கே கிடக்கு. உடனே தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. சுப்ரீம் கோர்ட் நேற்று தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்புன்னு சொல்கிறத விட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 142 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், முதல்ல நான் உங்கள்கிட்ட சொன்னது ஆர்டிக்கல் 200 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இப்போ ஆர்டிக்கல் 142 அந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னால், எந்த மாதிரி கேஸில் நீதியை மக்களுக்கு நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு இருந்தால், அந்த மாதிரி எந்த மாதிரி கேஸாக இருந்தால், வாதி பிரதிவாதி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சுமூகமான இது ஏற்படலை. இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இங்கே வாதி பிரதிவாதி, அரசாங்கம், கவர்னர், ஒன்றுமே 2 பேரும் முடிவே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீதியை நிலைநாட்டும் அப்படின்னால் இந்த ஆர்டிக்கல் 142
அது பிரகாரம் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்த முழு அதிகாரத்தை நேற்று யூஸ் பண்ணி கவர்னர் திருப்பி அனுப்பிச்சிட்டார். ஆனால் அத்தனை பில்லையும் இந்த கவர்னர் பாஸ் பண்ணதுக்கு ஈக்குவலாக நாங்கள் பாஸ் பண்ணிடுறோம், சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இதை சட்டமாக இயற்றலாம். ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கா சார்? இது வரைக்கும் 791 கேஸ் இந்தியாவில் ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தியிருக்காங்க. ரீசெண்டாக போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2024 3 கேஸ். பிப்ரவரி 2024 உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சண்டிகார் மேயர் எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? அதில் அந்த ஆஃபீஸர் வந்து பிஜேபி அவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு இதை போட்டார். இதுக்கு பிஜேபி மேலே நான் குறை சொல்ல மாட்டேன், பிஜேபி போய் தான் சொல்லி அதான் மாற்றலை. அந்த ஆளுக்கு ஏதோ ஆன்சைட்டியில் போட்டார், அவர் பண்ணார். உடனே இவங்க எல்லாருமே பிஜேபி இந்த மாதிரி பண்ணாங்க. பிஜேபி பண்ணல சார், சாட்சி உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கா பிஜேபி பண்ணாருன்னு? இல்லை, இவங்க சொன்னாங்க தனிப்பட்ட முறையில் அவர் செஞ்சுருக்காரு. டியூ டு ஓவர் ஆன்சைட்டியாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தி அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஓவர் டர்ன் பண்ணிட்டாங்க. பிஜேபி ஜெயிச்சான்னு இவங்க சொன்னாங்க, கிடையாது பிஜேபி ஜெயிக்கலை அப்படின்னு. அந்த மாதிரி ஏப்ரல் 2024 ஒரு இந்து மேரேஜ் ஆக்டு கீழே ஒரு டைவர்ஸ் இது நிற்கிறது சார். ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேருமே அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு. கடைசியில் இவங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பியாண்டு மறுபடியும் 2 பேரையும் சேர்க்க முடியாது, அந்த மாதிரி இந்த திருமண வாழ்க்கை முடிந்து விட்டது. சும்மாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இதுலேயும் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக அக்டோபர் 2024 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு தலித் இளைஞர் ஐஐடி தன்பாத் நினைக்கிறேன், ஐஐடி தான்பாத், அதில் அவருக்கு சீட்டு கிடச்சிது. ஒரு தலித் இளைஞருக்கு பணம் கட்ட முடியல, கடைசி தேதி தாண்டி போயிடுது. கடைசி தேதி தாண்டி போயிட்டதுனால இவருக்கு அந்த சீட்டு இல்லாமல் போயிடுது. சுப்ரீம் கோர்ட் உள்ளே வராங்க, அங்கே ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி இவங்களா போகிறாங்களா இல்லை ஜோமோட்டோவா? இவங்களே சோமோட்டோ வந்து ஆர்டிகல் 142 பயன்படுத்தி அந்த டெட்லைன் இருக்குது இவருக்கு, அதனால் டெட்லைன் தாண்டி போயிடுது, இவர் பணம் கட்டவில்லை, அதனால் இவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நீக்கிட்டாங்க. நீங்கள் இவருக்கு இவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, 1 மாதம் 2 மாதம் அவரை கேட்டுட்டு அதுக்குள்ளே நீ பணத்தை கட்டுப்பா. இவருக்கு எக்ஸப்ஷன் ஆர்டிகல் 142. அந்த மாதிரி நிறைய கேஸில் இந்த விசாகா கைட்லைன்ஸ்னு ஒன்று, அதில் ஆர்டிகல் 142 பிரகாரம் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அந்த விசாகா கைட்லைன்ஸ் ஒன்று போட்டாங்க. அதுவும் ஆர்டிகல் 142 இதை யூஸ் பண்ணி தான் 2G ஸ்கேம், அதில் ஆர்டிகல் 142 கொடுத்துருக்காங்க. யூனியன் கார்பைடு கேஸ் ஞாபகம் இருக்கா? 1984 போபால் ட்ராஜடி, அதில் யூனியன் கார்பைடுக்கு அகேன்ஸ்டாக வந்த கேஸில் ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணி $440 மில்லியன் என்னமோ காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 294 கோல் பிளாக்ஸ் அலோகேட் பண்ணாங்க யூபிஐ பீரியடில், அத்தனையும் கேன்சல் பண்ணாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஆர்டிகல் 140 இதனால தான் இதை யூஸ் பண்ணி இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து அதுக்குள்ளே அந்த வேந்தர் நியமிக்கிறதுல வந்து அது மாநில முதல்வரே அது இந்த தீர்ப்பு அதில் வந்திருக்கா சார்? அதில் ஆமாம், அதாவது மாநில முதல்வரே நீங்கள் இனிமேல் நியமித்துக்கலாம், இனிமேல் வேந்தர் சான்சலர் வந்து கவர்னர் கிடையாது, இனிமேல் சிஎம் தான். இது அந்த 10 பில்லுலையும் சிஎம் தான் சான்சலர்னு ஒரு இது கிடையாது சார். இனிமேல் சிஎம் தான் வேந்தர் பல்கலைக்கழகங்கள் அந்த 10 பில்லில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இந்த 10 பில்லும் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு முதல்வருக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 10 விஷயம் மட்டும்தான், அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்னர் நீ பில்லு பெண்டிங் வச்சாலும் பரவாயில்ல, துணைவேந்தர் இதுக்கெல்லாம் இப்போ அரசாங்கம் இவங்க நியமிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ண என்ன அர்த்தம், அந்த 10 பில்லும் துணைவேந்தர்களை இனிமேல் அரசாங்கம் நியமித்துக்கலாம், தமிழ்நாடு முதல் மந்திரி நியமித்துக்கலாம், அதுதான் அர்த்தம். அதனால் தமிழ்நாடு முதல் மந்திரி தான் இனிமேல் சான்சலர்னு கிடையாது. இது அப்படின்னா அது அப்படி தானே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி சொல்லவில்லை. இதுக்கு முன்னக்கூட்டி அப்படி இல்லை, துணைவேந்தர்களை முதல்வரே நியமிக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. நான் முன்னாடி சொல்லிட்டேன்,
இந்தியா பூரா அந்த ட்ரெடிஷன் கன்வென்ஷன் நடைமுறை என்ன அப்படின்னா கவர்னர் தான் நியமிக்கிறது இந்தியா பூரா. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் மற்ற இவங்களாமும் சொல்லுவாங்க நாங்களே நியமித்துக்கலான்னு. இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம நியமிக்கலாம்னு நம்மக்கிட்ட பவர் இருக்குது, யாரை வேணாலும் நியமிக்கலாமா? ராமசாமி, கந்தசாமி, யார், சுப்பிரமணியன்? நோ நோ நோ, முடியாது. உங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் கைட்லைன்ஸ் இருக்குது, யூஜிசி கைட்லைன்ஸ். அது பிரகாரம் முன்னாடியே சொன்னேன், என்ன சொல்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் நீங்கள் நடத்த முடியும். ஸோ அதனால் இது வந்து பெரிய மாரல் விக்டரி, இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி கவர்னருக்கு. நோ, நான் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டேன். கவர்னர் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பில்லை பெண்டிங் வச்சுருக்கார். திரும்பி 2வது தடவை நீங்கள் அனுப்பிச்ச உடனே கவர்னருக்கு வேறு வழி இல்லை, பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கவர்னருக்கு இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுல ஒப்புதல் இல்லை, அதனால் ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டார். கவர்னர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னால், பில்லு ஃபஸ்ட் டைம் வருது பார்க்குறீங்க, உங்களுக்கு முரண்பாடாக தெரியுது. இந்தியா பூரா இதுதான் கன்வென்ஷன், கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுறது. இவங்க எதுக்கு புதுசாக கேட்குறாங்க? வேண்டாம், ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு அப்போ அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, பிரச்சனை அப்பயே இல்லை. ஈவன் இப்போ சுப்ரீம் கோர்ட் நேற்று 142 அவங்க கொடுத்தாங்க, இன்வாக் பண்ணாங்க. அதுலேயே எனக்கு சில கருத்து உண்டு சார். என்ன கருத்து? நான் சுப்ரீம் கோர்ட் அவங்க நேற்று கோர்ட்டு கேஸ் கொடுத்து இது சொல்லியிருக்காங்க, அதுக்கு அகேன்ஸ்டாலாம் பேசலை. நான் பேசுகிறது ஒரு இந்திய குடிமகன், எனக்குன்னு கருத்து இருக்குது, கருத்து உரிமை இருக்குது. ஓகே, இந்த கருத்து உரிமையெல்லாம் கூட நீங்கள் ஆர்டிக்கல் 14, 15, 16, 19, 21 கான்ஸ்டியூஷனுக்கு கருத்து உரிமை இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆர்டிக்கல் 142 இன்வாக் பண்ணிட்டீங்க, ஏன்னா ரொம்ப நாளாக பெண்டிங் கிடக்கு. கரெக்ட் சார், தப்பில்லை, ஓகேவா? ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறது கன்வென்ஷன், தமிழக முதல் மந்திரி அப்பாயின்ட் பண்ண என்ன, ஓகே பண்ணுங்கள். யாராக இருந்தாலுமே அந்த யூஜிசி கைட்லைன்ஸ்களை தான் பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஆர்டிகல் 142 இன்வால்வ் பண்ணிங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸும்பாங்க, யார் இன்வால்வ்டு? கவர்னர், தமிழக அரசாங்கம், 2 பேரையும் கூப்பிட்டு பேசுங்க. சார் இந்த மாதிரி இருக்குது, இது நாட்டனக்கு இருக்குது, இந்த பில்லு பாஸ் ஆகும் அப்படியே இருக்குது. ஸோ மெனி யூனிவர்சிட்டிஸ் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணலை, வைஸ் சான்சலர் இல்லாமல் ஸோ மெனி யூனிவர்சிட்டிஸ் ரன் ஆகுது. இது சரியில்லை, எஜுகேஷன் சிஸ்டமே பாதிப்படையும். அதனால் நீங்கள் 2 பேர் கூடி பேசி பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் நான் ஆர்டிகல் 142 இன்வால்வ் பண்ணுவேன். பேசியிருக்கலாம்னு சொல்கிறீங்க? பேசியிருக்கலாம்னு சொல்கிறேன். சொல்லியிருந்தால் யாருக்கும் ஒரு இதுவும் இருந்திருக்காது. கவர்னரும் பார்த்துருப்பார், என்னடா இப்படி பண்ணுறது என்னன்னு, இதை பண்ணிருக்கலாம். இது பண்ணுறதை விட எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஆர்டிக்கல் 200 சொன்னேன். அந்த ஆர்டிக்கல் 200ல் செகண்ட் டைம் மறுபடியும் அசம்பிளியில் வச்சு பாஸ் பண்ணி கவர்னருக்கு வந்துருத்தினால் கவர்னர் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும், பாஸ் பண்ணி தான் ஆகணும்னு இருக்குது ஆர்டிக்கல் 200. அதை அவர் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை, என்னுடைய பாயிண்ட் என்னென்னா சார், ஃபஸ்ட் டைமே கவர்னர் பார்க்குறார், என்னடா அதான் சார் சில வந்து பில்லு பாஸ் பண்ணுறீங்க சார், பாஸ் பண்ணுறீங்க இப்படி வச்சுக்கலாமே சார், எங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இடி ரைடே வரக்கூடாது சார், எங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இந்த இதுவே வரக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம், எங்கள் போலீஸ் பார்த்துப்பாங்க, எந்த ஒரு இவங்களும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பில்லு பாஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யாரும் பாஸ் பண்ணலை சொல்கிறேன், ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு சொல்கிறேன். பில்லு பாஸ் பண்ணுறீங்க, கவர்னருக்கு போகிறது, அது என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படி திருப்பி அனுப்புகிறீங்க. செகண்ட் டைம் ஆர்டிக்கல் 200 பிரகாரம் 2வது தடவையும் பில்லு பாஸ் பண்ணி வந்துருந்தா நீங்கள் அப்ரூவ் பண்ணி தான் தீரணும். அசம்பிளிக்கு போகிறது செகண்ட் டைமை பாஸ் பண்ணிடுறாங்க, அப்போ நீங்கள் கவர்னர் கண்டிப்பாக பண்ணி தான் தீரணும் இல்லையா, ஆர்டிக்கல் 200. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அரசாங்க கவர்னரை கொண்டு வராதிங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்ததுனால் செகண்ட் டைம் பாஸ் பண்ணிட்டாங்க, கவர்னர் சொல்கிறார் இல்லை நான் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட் டைமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைமே முடியாதுன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு பில்லு பாஸ் பண்ண முடியாது, மறுபடியும் செகண்ட் டைம் அனுப்புகிறாங்க. ஆர்டிக்கல் 200 பிரகாரம் செகண்ட் டைம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், நான் பண்ண விருப்பப்படலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணு, உடனே 142 யூஸ் பண்ணி பண்ணுவீங்களா? 140 யூஸ் பண்ணி ஆமாம்மா இனிமேல் இடி ரைடு எங்கே நடக்கூடாது, ஒன்றும் நடக்கூடாது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி வந்து இல்லை இது தனியாக பார்த்துக்கலனோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்டிகல் 200 அமெண்ட் பண்ணுங்கள். 200 அமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது போகட்டும். ஆர்டிகல் 142லாம் வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் போகட்டும். சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸை எடுத்து இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்களே, இந்த இடி ரைடே இனிமேல் இருக்க, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், எந்த ஸ்டேட் இது மாதிரி கேட்டதில் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வருதே
இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு கோர்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டு மாதிரி கொடுங்க. நீங்கள் பாட்டு எங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டிகல் 142 இன்வாக் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட் டைமே இவர் பிரசிடென்ட் காமிச்சிட்டாருன்னு வச்சுங்க. முதல் தடவை வரும்பொழுதே இந்த 10 பில்லையும் அதுதான் இவர் பண்ணலை. 10 பில்லையும் கவர்னர் பிரசிடென்ட் காமிச்சிட்டாருன்னு வச்சுங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பயும் 142 கீழ் அதிகாரம் இருக்கா? ஜனாதிபதிக்கு போன பில்லையும் ரொம்ப நாளாக ஜனாதிபதி பெண்டிங் வச்சுருக்கார். அப்படி வராதில்ல சார்? அப்போ நான் இது வரைக்கும் படித்த வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டிகல் 142 இதெல்லாம் பற்றி போடலை சார். ஓகே. நீதி முழு நீதி கிடைக்கணுங்கிற இதில் இவங்க பண்ணலான்னு இருக்காங்க. ஆனால் ஜனாதிபதிக்கு ஒரு பில்லு போயிடுத்தினால் இந்த பில்லே இப்போ 10 பில்லும் முதல் தடவை ஜனாதிபதிக்கு போயிருந்தால் இவங்க ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணுவாங்களா? எனக்கு தெரியல. பெரிய கொஸ்டின் மார்க் தான் இது. எனக்கு இது அவங்க தான் சொல்லணும். அதனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்திருக்கு. ஆனால் இதை தவறுங்கிறத விட சார் நீங்கள் பாட்டுக்கு என்னோட பில்லு அனுப்புகிறீங்க, கவர்னர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இது? இவர் ஃபஸ்ட் டைமே ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் இந்த 10 பில்லையும். இதுதான் கன்வென்ஷன். நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வரீங்க, தமிழக முதல் மந்திரி எல்லா துணை வேந்தரால் நியமிக்கணும்னு. இது கன்வென்ஷனுக்கு நடைமுறைக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதனால் நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு முதல் தடவையாக அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் 2வது தடவை இங்கே அனுப்பிச்சாங்கன்னு வச்சுங்க, நான் முதல் தடவையாக முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போது நான் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பலாம். முதல் தடவையே ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இவர் ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுட்டார் பில்லை. அங்கே தான் இஷ்யூ வருது. இதை முன்னாடி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் சிலதுக்கெல்லாம் அரசாங்கம் 200 அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க. இந்த 200 ஆர்டிகல் 200 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நாளைக்கு இவங்க பெண்டிங் வைக்கலாம் பில்லு அப்படின்னு சொல்லலை. அதனால் இவரும் கவர்னரும் நிறுத்தி வச்சிட்டார். 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் பெண்டிங். ஏன்னாலும் ஆர்டிகல் 200 எவ்வளவு நாளைக்கு நீங்கள் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லலை. நேற்று இவங்க ஆர்டிகல் 200 நேற்று ஆர்டிகல் 142 இன்வாக் பண்ணி இந்த பில்லெல்லாம் கிளியர் பண்ணாங்க இல்லையா? அதில் இப்போ சொல்லிட்டாங்க, பில்லு உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வருது, எனி ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த கவர்னருக்கு வந்ததுனால் அந்த கவர்னர் படித்து பாருங்கள், இந்த பில்லை நான் பாஸ் பண்ண போகிறதால ஜனாதிபதிக்கு அனுப்ப போகிறேன்னால் மேக்ஸிமம் 1 மாதம் டைம். பில்லு வந்ததுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே முடிவெடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருங்க. என் கையில் இல்லை, நான் இந்த பில்லை ஒன்றும் பண்ண மாட்டேன். 2வது, உங்களுக்கு பில்லு வருது, ஜனாதிபதிக்கு அனுப்பலை, நான் படித்து பார்க்குறேன், நானே முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னால் 3 மாதம் டைம் எடுத்துங்க. 3 மாதத்துக்குள்ளே நீ முடிவெடுத்து சொல்லுங்கள். முடிவெடுத்து இல்லை இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னா சொல்லி கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்புங்க. கவர்மெண்ட் மறுபடியும் அசம்பிளியில் பாஸ் பண்ணி பில்லு எப்படி வந்தாலும் நீங்கள் சொன்ன குறையல் சேஞ்சஸ்லாம் மாற்றியிருக்கலாம், மாற்றாமல் இருக்கலாம். பில்லு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணணும். இதுதான் நேற்று ஆர்டிக்கல் 142 இது பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொன்னது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.